படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு பிக் பாஸுக்கு போகாத. இந்த நேரம் அந்த பிக் பாஸ்ல இருந்து எல்லாரும் போன் அடிப்பாங்க, தம்பி நீ வந்து அருமையா அதுல நடிச்சிருக்க, அப்படி பண்ணிருக்க இப்படி பண்ணிருக்க, நீ உடனே பிக் பாஸ்ல வா, உன்னை வேற மாதிரி தூக்கின்னு போறேன்னுவாங்க. தூக்கின்னு போக மாட்டாங்க, வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. புரியுதா? அதனால எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த மைடியா டாலி மேல சத்தியமா சொல்லு, பிக் பாஸ்க்கு நான் போக மாட்டேன். ஐயோ பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தவங்களோட நிலைமைலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தியா? சத்தியமா விஜய் டிவிக்கு போவேன், ஆனா பிக் பாஸ்க்கு போக மாட்டேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கப்பா. இந்த தம்பி பிக் பாஸ்க்கு போக மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மைடியா டாலி படத்துல நடிச்சதுல இந்த பப்பு அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா இப்படின்னு அரையங்குறமா ஆடுறத போட்டு நீங்க அதுக்கு என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி 2026 சூப்பர் ஹிட் படம் பண்ண இந்த படங்களுக்கு தமிழக அரசு விருது கொடுங்க, கலைமாமணி விருது கொடுங்க. சரிங்களா? நான் சிறை பார்க்கல சார், அந்த படத்தோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்படிலாம் நான் கம்பேர் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு சார். உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரா? அப்ப எப்படி நான் அந்த படத்துக்கு கூட நான் கம்பேர் பண்ணுவேன் சார்? எங்க ப்ரொடியூசர் லாரியே வாங்கி தருவார் சார். அந்த மாதிரி பல நல்ல படங்களை வந்து தொடர்ந்து வந்து ஆதரிச்சு சின்ன தயாரிப்பாளர்களை வந்து எப்பவுமே வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு நாயகன் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களுக்கு இந்த மாலையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி. அந்த கோட் வேர்ட் சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, மைடியா டாலிக்கு வணக்கத்தை போடு.